அந்த ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் தன் அதிகாரத்தை செலுத்தும் போது அவர்களிடம் வாழ்ந்து கொண்டிருப்பது என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இலவச அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறீங்களே, அந்த பேருந்தை அரசுடைமை ஆக்கிய தலைவன் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். எத்தனை திட்டமையா சொல்றது என் தலைவரை பத்தி. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். என் தலைவர் மீது அன்று முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் சர்க்காரியா கமிஷன் என்று அவர் நிறைய ஊழல் செய்தார்னு ஒரு கமிஷனுடைய விசாரணை நடக்குது தலைவர் பேர்ல. அந்த சர்க்காரியா கமிஷன்ல தலைவர் மீது கொடுக்கப்பட்ட ஊழல் பட்டியலெல்லாம் அந்த கமிஷனை விசாரிக்கக்கூடிய ராஜகோபால் அப்படிங்கிற சிபிஐயோட டைரக்டர் ஜெனரல் அவர் தான் வந்து விசாரிக்கிறாரு. எம்ஜிஆர் யாரோ எழுதி கொடுத்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஆதாரம் இல்லாமல் கையெழுத்த போட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அந்த ராஜகோபால்ங்கிற சிபிஐ டைரக்டர் ஜெனரல் கோபாலபுரத்துக்கு விசாரணைக்கு போறாரு. கூட தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர். தலைவர் உட்கார்ந்துருக்காரு. உள்ள நுழைஞ்சோன்ன நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம். தலைவர் வாங்க வாங்க பாருங்க, காப்பி விடுறீங்கள? சிபிஐக்காரனுக்கு காப்பி மூட்டை முடிச்சோட இருக்கேன், கைது பண்ணுறதுன்னா கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்காரு. ஐயா நாங்கள் சிபிஐலேருந்து வந்திருக்கோம், கைது பண்ண வரலங்க, விசாரணைக்கு வந்திருக்கோம். அந்த தியாகராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் ஒரு பைய வச்சுருந்துருக்காரு. அந்த பையவே தலைவர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. எதுக்குடா விசாரணைக்கு வந்து 25 மூட்டையை எதுக்கு பக்கத்தில் வச்சிருக்காரு? எல்லா விசாரணையும் முடிஞ்சோன்னா அந்த பையில இருந்து ஒரு சத்தம் கேட்டிருக்கு அப்படின்னு. என்னடான்னு பார்த்தா டேப் ரெக்கார்டர் உள்ள வச்சிருந்துருக்காங்க. இன்னைக்கு எப்படி சிசிடிவி கேமரா மாதிரி அன்னைக்கெல்லாம் இல்லை. அதனால டேப் ரெக்கார்டரில் தலைவருடைய விசாரணையை பூரா ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தலைவர் பார்த்து ரெக்கார்டெல்லாம் பண்ணியாச்சா அப்படின்னு இருக்காரு. இல்லை அது தெரியாமல் பண்ணிட்டீங்கல்ல, என் மீது ஏதாவது குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், நான் அதற்கு விளக்கம் தருகிறேன் என்று சொன்னார். இதுவரை அந்த குற்றங்கள் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. என் தலைவரை பார்த்து அன்னைக்கு எல்லாரும் வணக்கம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளை சொல்றாரு. தன்னை எதிர்த்து சமர் புரிய வந்தவனிடம் நடுக்கத்தை காட்டாமல் எவன் இருக்கிறானோ அவன்தான் தலைவன். அந்த திருக்குறளை எழுதியிருக்காரு யாரு? அன்னைக்கு சிபிஐ டைரக்டர் ஜெனரலா இருந்த ராஜகோபால் தன்னுடைய வாழ்க்கை வரலாறுல இந்த சம்பவத்தை எழுதியிருக்காரு என் தலைவன் டாக்டர் கலைஞரை பத்தி. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஏதோ ஒரு ஃப்ளூக்ல 1000 முதலமைச்சர்கள் நமக்கு கிடப்பாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாதிரி ஒரு தலைவன் இதுவரைக்கும் வேற எந்த இயக்கத்துக்கும் கிடைக்க மாட்டாங்க. தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் சொன்னார் பாரு. இந்த துணிச்சல் வேற எந்த தலைவனுக்கு வராதியா? கரூரில் 41 பேர் இறந்த பொழுது இந்த என்னை பார்க்க வந்தவர்கள் இறந்து போனார்கள், இந்த இழப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் ஓடி ஒளிந்த தலைவர்களுக்கு மத்தியில் என் கழகத்தின் தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று சொன்ன எதையும் தாங்கும் இதயமான இரும்பு மனிதன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவர் மாதிரி ஒரு தலைவர் நமக்கு கிடப்பாங்களா? எல்லாமே டுபாக்குராயா. ஜனநாயகன் படத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் பாட்டுக்கு போட்டோவில் இருக்கவர தலை அப்படின்னு அவர்கிட்ட இருந்து சவுக்க வாங்கி, நீ ஏன் சொந்தமாக கடையில் போய் சவுக்கு வாங்க, எதுக்கு அவர் கையில் இருந்த சவுக்க பிடுங்குற? எம்ஜிஆர் அன்னைக்கு எங்க வீட்டு பிள்ளையில அந்த பாட்டு எப்படின்னு தெரியுமில்ல, பெஞ்சமின் எனக்கு தெரியாத பாட்டா. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு தான் எழுதியிருந்தது. அன்னைக்கு காங்கிரஸுக்கு இன்னொரு பேரு காக்கான் பேரு. அதனால காக்கைனா அவங்கள குறிச்சிருவாங்கட்டு சென்சார்ல எடுத்துட்டு என்ன வார்த்தை போட்டாங்க தெரியுமா? எதிர்காலம் வரும் என் கடமை
கிழமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீ எல்லாமே ஓசி தானா? சவுக்கு எம்ஜிஆர்ட்ட வாங்கின ஓசி. கொடியில் பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. இது எதுன்னா முத்தூட் ஃபைனான்ஸோட, முத்தூட் ஃபைனான்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுல 2 யானைக்குட்டி தான். அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி சங்க கொடியா. அவங்க இப்போ கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஜாதி சங்கத்துக்கு இந்த கொடியை போட்டேன், இவங்க எடுத்துட்டாங்க 3 கலரை போட்டு. அவர் பேசுகிற ஒரு வார்த்தை கூட எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இருந்து எடுத்தது. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறார்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரும்பு திரையில் எழுதின பாட்டு. நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா? பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அதுவும் துப்பாக்கு. எங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏதோ கூட்டத்தில் மக்கள் பேசியதற்கு பதில் சொன்னதற்காக பெண்களை இழிவுபடுத்தி விட்டார் என்று கைது செய்தீர்களே. ஜனநாயகன் படத்துல வில்லனை திட்டுவதற்கு ஒரு வார்த்தையை இன்னைக்கு முதலமைச்சர் பயன்படுத்தி இருக்காரு. அதை விட பெண்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை உண்டான்னு நான் கேட்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் பாட்டை மட்டும் பாடினாரு. 5 நிமிஷம் முடிச்சிடறேன். எம்ஜிஆர் இவருக்குன்னு இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, பாடவா? ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொல்லாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். கரூர் பிரச்சனையில தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளியிருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். அன்னைக்கு எம்ஜிஆர் பாடிட்டார். வெயிட் ப்ரோ வெயிட் இருக்கு. இன்னொரு பாட்டு இருக்கு, எம்ஜிஆர் பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ளமல்ல, உள்ளத்தில் இருப்பதை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன், ஊரார் பணத்தில் உயிரை வளைப்பவன் உலகத்தில் கோழைகள் தலைவன், உலகத்தில் கோழைகள் தலைவன், நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல. இன்னொரு பாட்டு இன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் பாடியிருக்கார். கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது, பொன் பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு பனையூருக்கு போகிறவர் போகட்டுமே, என் மனதை நான் அறிவேன், என் உறவை நான் அறிவேன், எதுவான போதிலும் சத்தியமே, நன்றி மறவாத நல்ல மனம் போதும், அதுவே என்றும் மூலதனம் ஆகும், கண்ணை நம்பாதே ப்ரோ. உங்க கூட இருக்க அந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் நம்பி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நாங்க எங்க உடம்புல இருந்த கோமணத்தை நாங்க கழட்டி போட்டோம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பட்டு வேட்டி. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. நாங்க முகம் துடைக்கிறதுக்கு வச்சிருந்த கர்ச்சிப்பு தான் இன்னைக்கு நீங்க தோல்ல போட்டிருக்க துண்டு. நாங்க கையில வச்சிருந்த குச்சி தான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆட்சியில் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியே ஒன்னொன்னா அப்படியே பார்க்குது, என்னடா அப்படின்ட்டு. நான் என்னைக்கு வைகோ அண்ணன் போய் சேர்ந்தாரோ நான் முடிவு பண்ணிட்டேன், மேட்ரு சீக்கிரம் சிந்தாபாத் ஆயிருந்தார். சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் தான் அப்படின்னார்ல, என் தலைவர் இப்படி தான் காமிச்சார். என்ன அர்த்தம்னா பேசி முடிச்சிட்டோன்ட்டு, அதை கூட ஒழுங்கா காட்டாம இந்த அப்படின்னார். இதுக்கு என்ன அர்த்தம்னா
உங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தொடர்ந்து கழுத்தறுக்க போறேன், காத்திருங்க. 6 சிலிண்டரா ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அவரு அந்த கூட்டணி கட்சினா எங்க அண்ணன் வைகோ அவர்கள் என்னைக்கு போனாரோ அவர் வெளியிட்ட புஸ்தகத்தை அவர் வெளியிடுவார்னு கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டாரு. போனால் நமக்கு அதான் கடைசி நிகழ்ச்சி ஆகுங்க, வேணாம்டா இந்த பம்பரம் எந்த சாட்டை சுற்றினாலும் சுற்றும் போல இருக்கு, இது வேலை. இன்னும் எப்படியும் ஒரு 3 மாதத்துல தனுஷோட கட்சியில் அண்ணன் வைகோ அவர்கள் இருப்பார். உலகத்தில் உள்ள தலைவர்களிலே நான் மிகச்சிறந்த தலைவனாக தனுஷ் அவர்களை பார்க்கிறேன். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹிட்லர் இருக்கிறாரே, ஹிட்லர் பேசினாலும் பேசுவார். உண்மையில் வைகோ அவர்கள் மேல நான் மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளனை என் வாழ்க்கையில் இதுவரை நான் பார்த்ததில்லை. அவருடைய பேச்சுக்கு நான்லாம் அடிமை. ஆனால் அரசியலில் இப்படி ஒரு கேவலமான மனிதன், இப்படி ஒரு துரோகியை நான் பார்த்ததில்லை. துரோகிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு மன்னிக்கணும். என் தலைவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் புண்பட்டது எப்போது, பண்பட்டது எப்போது? தலைவர் சொன்னார், முதல் துரோகத்தை சந்திக்கும் போது புண்பட்டேன், தொடர்ந்து துரோகங்களை சந்திக்க சந்திக்க பண்பட்டு விட்டேன் அப்படின்னார். இன்னைக்கு பண்பட்ட ஒரு தலைவர் தாயா என் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிருக்கேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒரு பூட்டை பூட்டிட்டு வீட்டில இருந்து போயிடுறாங்க. சாவி காணா போயிருது. சாவியை காணா போட்டமே வீட்டு ஓனர் பூட்டை வந்து திருப்பி திறக்கணும்னு பார்க்குறாங்க, சாவி இல்லை. என்ன பண்ணுறது? எம்ஜிஆர்னா பின்னாடி வந்து டம்முன்னு இடிப்பார், திறந்துடும். பார்க்குறாங்க பெரிய திண்டுக்கல் பூட்டு, மாட்டு சாவிலாம் போட்டு பார்க்குறாங்க, திறக்க முடியல. என்னடா பண்ணாங்க? சுத்தியில் எடுத்து ஓங்கி பூட்டை உடைச்சான். அப்போ பூட்டு சொன்னுச்சு, காணா போட்டவனுக்கும் தண்டனை கிடையாது, பூட்டிட்டு எங்கேயோ கிடக்கிற சாவிக்கும் தண்டனை கிடையாது, கடமையை சரியாக செய்த பூட்டுக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. கடமையை சரியாக செய்த என் தலைவர் என்று தோற்றிருக்கலாம். அப்படி தோற்ற என் தலைவன் பண்பட்டு நாளை இதே தமிழகத்தை மீண்டும் ஆழ்வார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு கல்யாண வீட்டில் வாழை மரம் கட்டியிருப்பாங்க. 3 நாளைக்கு அந்த வாழை மரம் ஜேன்னு இருக்கான். கல்யாண வீடு முடிஞ்சோடனே வாழை மரம் கீழே கிடக்கும். பயில ரயில் வண்டி விளையாடுவேன், வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு போயிடுவாங்க, குப்பையில் கிடக்கும் வாழை மரம். ஆனால் ஒரு கட்டிடத்தை கட்ட பயன்படுத்துகின்ற சாரத்தை பார்க்கல சவுக்கு மரம். கட்டிடம் கட்டியவுடன் மீண்டும் லாரியில் அதை ஏற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு கட்டிடம் கட்டுவதற்கு அந்த சவுக்கு மரம் மீண்டும் போய் கொண்டிருக்கும். இன்னைக்கு கல்யாண வீட்டில் கட்டப்பட்ட வாழை மரம் போல் இந்த தாவேக ஆட்சி. ஆனால் மக்களுக்கு தொடர்ந்து உழைக்கும் சவுக்கு மரம் போன்ற எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கட்சி தொண்டர்களை எங்கள் கழகத்திடமிருந்து யாரும் பிரிக்க முடியாது. மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தில் முதல்வர் ஆவார். எங்கள் தம்பி உதயநிதி ஸ்டாலின் என்ற படைத்தலைவனின் போருக்கு பின் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், எங்கள் நிரந்தர முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். நன்றி. 150வது